ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதிலே என்ன இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் அன்ஜிஸ்னி மவாத்தனி, யா அல்லாஹ் நீ வாக்களித்ததை எனக்கு கொடுத்து விடு, நீ வாக்களித்ததை எனக்கு தந்து விடு என்பதாக நபிகளாருடைய பிரார்த்தனை இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வேளையிலே தொழுகையில் ஈடுபட்டவர்களாகவும் இறைவனிடத்திலே துஆ பிரார்த்தனையிலும் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். மறுதரப்பிலே ஹக்கீம் பின் ஹிஷாம் என்பவன் அபூஜஹல்கிட்ட போய் சொல்றான், மஷூரா, யுத்தம் தேவையில்ல, முகமது யாரு, முகமதோடு வந்திருப்பவர்கள் யார் தெரியுமா, நம்முடைய குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இரத்த பந்தங்கள், யுத்தம் தேவையில்ல, நம்ம திரும்பி விடுவோம் என்பதாக ஹக்கீம் பின் ஹிஷாம் அவர்கள் சொல்கின்றார்கள். யுத்தத்தை நிறுத்துவதற்கான மஷூரா. அபூஜஹல் சொல்றான், இல்ல, யுத்தம் செய்யத்தான் வேண்டும், முகமதுக்கு பாடம் புகட்டத்தான் வேண்டும், இத்தோடு இவர்கள் கதையை முடிக்க வேண்டும் என்பதாக அபூஜஹல் கண்டனம் கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றான். அதன் பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வேளையிலே ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்ன நபிகளார் துஆ செய்கிறாங்க அல்லாஹ்விடத்திலே, இரண்டு கைகளையும் ஏந்தியவர்களாக துஆ செய்கின்றார்கள். கடினமான துஆவிலே இருக்கின்றார்கள். தோளிலே இருந்த மேலாடை கலண்டு விழுகின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஆடை எடுத்து மீண்டும் போட்டு விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே போதும், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடியது போதும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்ற அடிப்படையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள்.